கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் சீனியருக்கும் போடுங்க மேம்னு கேட்டிருக்கீங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம இப்போ தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வந்து பிகினிங்கில் போயிட்டுருக்கு. லைவ்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் வந்து நான் ஜூனியர் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஜூனியர் பண்ணுறவங்களுக்கு பிகினிங்கில் எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. எப்படி பண்ணணும் எழுதணும் அப்படின்றதே இருக்காது. அப்புறம் இங்கிலீஷில் இம்பார்ட்டண்ட்டாக ஜூனியர் முடித்தாதான் சீனியர் போக முடியுன்ற கட்டாயம் இருக்குது. ஸோ சீனியர் பண்ணுறவங்களுக்கு கூட ஓரளவு வந்து எப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜூனியர் பண்ணுறவங்களுக்கு தான் எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பிளாங்க் மைண்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து ஜூனியர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போகட்டும். போக போக எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு ஃபெசிலிட்டிஸ் எப்படி வருதுன்றதை பொறுத்து இங்கிலீஷ் சீனியர், இங்கிலீஷும் சரி தமிழ் ஜூனியர் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். நான் வந்து யோசிக்கிறது என்னென்னா, கொஞ்சம் லைவ் நமக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக லைவாக பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அவங்களோடதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் டெவலப் ஆணுச்சு அப்படின்னா ஷார்ட் அண்ட் படிக்கிறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் போது நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். சீனியர் வந்து டெஃபினட்டாக பண்ணலாம். இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.